ரிசர்வேஷன் வேணுமா வேணாமா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ரிசர்வேஷன் எடுத்துட்டா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள்லாம் இருக்கு. பட் நான் என்ன பர்சனலா ஃபீல் பண்றேன்னா, ரிசர்வேஷன் அப்படி இல்லாம ஒரு விஷயம் இல்ல அப்படின்னாக்கா நம்ம யாருமே இங்க இல்ல. இப்ப நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய கம்யூனிட்டில இருந்து படிச்சிருக்காங்க. பட் ரிசர்வேஷன் இல்லைன்னா அது வந்து படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து எங்க அப்பா சொன்ன விஷயம் ஐ கேன் ஷேர் இட் வித் யூ. இப்போ ரன்னிங் ரேஸ் நம்ம போறோம், பெரிய அத்லெட்டிக் கிரவுண்ட் இருக்கு அப்படின்னாக்கா, கடைசியா பெரிய ரவுண்ட்ல நிக்கிறவனை எப்பவுமே முன்னாடி தான் நிக்க வைப்பாங்க. ஸோ தட் இஸ் பிகாஸ் அவன் கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது அவனுக்கு ஆக்சுவலி கொடுக்குற ப்ரிவிலேஜ். ஏன்னா அவன் கடக்க போற டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியான டிஸ்டன்ஸ். ரிசர்வேஷன் அந்த மாதிரி தான். இத்தனை ஆண்டு காலமா, இத்தனை நூற்றாண்டு காலமா நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதியில இருந்து தான் வரோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பா ப்ரிவிலேஜ் கொடுத்து தான் ஆகணும். இன்னமும் நம்ம மேல் ஜாதி மாதிரி யாரும் ஈக்குவேட்லாம் நம்ம இன்னும் பண்ணல. நம்ம ஈக்குவலாவும் இல்ல. சோ இன்னமும் நம்மளுக்கு ஓடுறதுக்கு நிறைய தூரம் இருக்கு. ஓடுறதுக்கு நிறைய ப்ரிவிலேஜ் நம்மளுக்கு கொடுக்கணும். கவர்மெண்ட் அதுதான் கொடுக்குறாங்க. இதை எடுத்துட்டா ஓவர் நைட்ல எல்லாம் ஜாதி சரியாயிடும் அப்படின்லாம் கிடையாது. ஜாதி முன்னாடி எப்படி இருந்துச்சோ இப்பயும் அப்படிதான் இருக்கு. வேற ஒரு நூதனமான ஒரு முறையில ஜாதி இருக்குன்னு சொல்லாமே தவிர ஜாதி இல்ல அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. அது மாதிரி ஜாதி சான்றிதழை எழுத்துட்டா ஒழிச்சிடலாம் அந்த மாதிரி பேச்செல்லாம் இப்ப வேலையே இல்ல. ஏன்னா இப்ப பேசிக் படிப்பே இல்லாத, ஒரு அனுபவமே இல்லாத நிறைய ஊரு, நிறைய மக்கள் இன்னமும் இருக்காங்க. சோ ரிசர்வேஷன் மட்டும்தான் எல்லா மக்களையும் முன்ன கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுதான் என்னோட பர்சனல் கருத்து. சோ ரிசர்வேஷன் எடுத்துட்டா எல்லாமே சரியாயிடும்ன்ற அர்த்தம் இல்ல. ஜாதி எப்பவுமே மாற போறது இல்ல. நம்ம பேசிக்கா எதுக்கு போராடுறோம்னா ஒரு ஈக்குவாலிட்டிக்கு தான் போராடிட்டு இருக்கோம். ஜாதியை ஒழிக்கிறதோ, இவன் பெரியவன் அவன் பெரியவன்ற கான்செப்டுக்கு எல்லாம் இப்ப நம்ம பேசவே வரல. வாய்ப்புகளை நோக்கி நம்ம ஓடுறோம், இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ.